ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தகவல் மையம் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த NVSP அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டலில் சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க, அப்டேஷன் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நேஷனல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் மூலமாக நம்மளோட ஓட்டர் ஐடி ரிலேட்டடான எந்த ஒரு அப்டேட்டையும் நீங்கள் வந்து வீட்டில் இருந்தபடியே நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். கரெக்ஷன் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம், புதுசாக ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறனாலும் நீங்கள் வீட்டில் இருந்தே எல்லா விஷயமுமே இதிலே வந்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த NVSP போர்ட்டல்ல ஓட்டர் ஐடி கரெக்ஷன் ஃபார்மேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம்ல சில அப்டேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரே பேஜ்ல வந்து நம்ம எல்லா ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி கரெக்ஷன்ஸ் வந்து பண்ற மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ முன்னாடியே கரெக்ஷன் எல்லாமே இருந்தது, பட் நம்ம தனித்தனியா வந்து போயிட்டு செலக்ட் பண்ணி கரெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். பட் இப்போ அது இல்லாம ஒரே ஆப்ஷன்ல இது எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு அப்டேட்டா தான் இருக்கு. உதாரணத்துக்கு வந்து ஒரு தொகுதியில இருந்து நீங்க இன்னொரு தொகுதிக்கு ஷிஃப்ட் ஆயிட்டீங்க அப்படின்னும் போது வந்து நம்ம தொகுதி மாற்றம் வந்து பண்ணுவோம். ஸோ அதை தனியா வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து நம்ம முன்ன சப்மிட் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி ஓட்டர் ஐடியில் இருக்கக்கூடிய உங்களோட பேரு, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டரு, ஏஜ், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அட்ரஸ், போட்டோ, இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணலாம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தனித்தனியா சூஸ் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தது. இப்போ எல்லாமே வந்து இந்த ஒரே ஃபார்முக்கு கீழே வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த ஃபார்ம் 8 அப்படின்றது கீழே வந்து இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா அப்டேஷனாக வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து நீங்கள் அப்டேட் பண்ணலாம். ஸோ எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மொபைலில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறீங்கன்னா க்ரோம் ப்ரௌசரோ இல்லை ஏதாவது ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு NVSP அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கனாலே இந்த வெப்சைட்டோட லிங்க் உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த பேஜுக்கு வந்ததும் நம்ம லாகின் ஒரு ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஆல்ரெடி உங்ககிட்ட லாகின் ஐடி இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த லாகின் ஐடியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வெப்சைட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். அதில் டோன்ட் ஹேவ் அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் ஆஸ் அ நியூ யூசர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களோட கையில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர், நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பர் என்டர் பண்ணி இந்த கேப்சா கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஐ ஹாவ் அ இபிக் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, இல்லைனா ஐ டோன்ட் ஹாவ் இபிக் நம்பர் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்ககிட்ட ஓட்டர் ஐடி இல்லை அப்படின்னா நீங்கள் ரெண்டாவது இருக்க ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு இபிக் நம்பர் இல்லாமல் மீதி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் நியூ ஓட்டர் ஐடி வந்து அப்ளை பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி என்கிட்ட ஓட்டர் ஐடி இருக்கு அப்படின்றவங்க வந்து இந்த ஐ ஹாவ் இபிக் நம்பரை சூஸ் பண்ணிட்டு உங்களோட இபிக் நம்பர், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு கொடுத்துக்கணும். அதே பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிரும். இதில் வந்து பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணும்போது நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 6 கேரக்டர்ஸ் ஆகுது இருக்கணும். அதில் வந்து நம்பர்ஸ் 0 to 9 வரைக்கும் ஏதாவது நம்பர்ஸ் இருக்கணும். கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், சிம்பிள் லெட்டர் இருக்கணும். ஸோ நமக்கு ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்றது நம்ம தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே நீங்கள் பேட்டர்ன் வச்சு தான் உங்களோட பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணணும். பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிவிட்டு உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் ஹோம் பேஜ் போயிட்டு லாகின் ரெஜிஸ்டர் ஓர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட் அண்ட் கேப்சா கொடுக்கணும். யூசர் நேமை பொறுத்த வரைக்கும் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் அதுதான் உங்களோட யூசர் நேமாக இருக்கும். மேக்ஸிமம் மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுங்க, சீக்கிரம் வந்து லாகின் ஆகும். இமெயில் ஐடிக்கு வந்து சில டைம் எரர் வந்து வருது. உங்களோட பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு இந்த கேப்சா கொடுத்து லாகின் கொடுத்துக்கோங்க. லாகின் கொடுத்ததுக்கு அப்புறமா டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ உங்களோட டேஷ்போர்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபோனில் ஆக்சஸ் பண்ணிங்கனாலும் இதே மாதிரி தான் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆஸ் அ நியூ எலக்டர் இல்லைனா ஓட்டர். நீங்கள் புதுசாக வந்து ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி ஓட்டர் ஐடி வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி கீழே பாருங்க அப்ளிகேஷன் ஃபார் கரெக்ஷன், ஷிஃப்டிங், டூப்ளிகேட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் 2 விஷயம் கேட்பாங்க. ஒன்று உங்களுக்கு பண்ண போறீங்களா இல்லைனா ஃபேமிலியில் யாருக்காவது பண்ண போறீங்களான்ட்டு. உங்களுக்கு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா செல்ஃப் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஃபேமிலி அப்படின்னா ஃபேமிலியோட எபிக் நம்பர் கொடுத்து நெக்ஸ்ட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களை தவிர வீட்டில் இருக்க வேற யாருக்காவது கரெக்ஷன் பண்ண போறீங்கன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. இல்லை உங்களோட டீட்டெயில்ஸே இந்த அக்கௌண்ட்ல வந்து என்டர் பண்ணியிருந்தீங்கன்னா செல்ஃப் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்த அப்டேட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும், அவங்க எல்லாமே ஒரே ஆப்ஷனில் நம்ம செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ஸ். ஷிஃப்டிங் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தொகுதியில இருந்து இன்னொரு தொகுதிக்கு நம்ம வந்து ஷிஃப்ட் ஆகுறோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஷிஃப்ட் ஆஃப் ரெசிடென்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம வந்து செலக்ட் பண்ணி கரெக்ஷன் வந்து பண்ணலாம்.
இதுல வந்து ஆல்ரெடி நமக்கு இருக்கக்கூடிய அசம்பிளி வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும். ஆல்ரெடி நீங்க எந்த கான்ஸ்டியூஷன்ல இருக்கீங்களோ அது உங்களுக்கு இங்க அப்டேட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த அட்ரஸ்க்கு இப்ப ஷிஃப்டிங் ஆயிருக்கீங்க அப்படின்றத வந்து இதுல நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அட்ரஸ் நீங்க டீடைல்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களோட ப்ரூஃப் வந்து நீங்க அப்டேட் பண்ணணும். என்னென்ன மாதிரி ப்ரூஃப் நீங்க கொடுக்கலான்னு பாத்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட், ஆதார் கார்டு, அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டல் வீடா இருந்தீங்க அப்படின்னா லீஸ் டீட் கூட வந்து கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட வாட்டர் கனெக்ஷன் பில்லு, இபி பில்லு, கேஸ் பில்லு, கரண்ட் பாஸ்புக் இருக்கு இல்லையா, உங்களோட நேஷனலைஸ் பேங்க் பாஸ்புக் கூட இதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து மேக்ஸிமம் நிறைய பேர்த்திட்ட இருக்கிற ப்ரூஃப் பாத்தீங்கன்னா இந்த பேங்க் பாஸ்புக் இருக்கும், இல்லைன்னா ஆதார் கார்டு அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க அதை கூட யூஸ் பண்ணலாம். இந்த இபி பில், கேஸ் பில் எல்லாமே உங்க பேர்ல இருந்துச்சுன்னா தான் நீங்க ஒரு அட்ரஸ் ப்ரூஃபா வந்து யூஸ் பண்ண முடியும். இதுல வந்து பிளேஸ்ல போயிட்டு உங்களோட பிளேஸ், அதே மாதிரி இந்த கேப்சா கொடுத்துட்டு ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ப்ரிவியூ ஆகும். அதை பார்த்துட்டு நீங்க வந்து சப்மிட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ செகண்டா இருக்க ஆப்ஷன் பாருங்க, கரெக்ஷன் ஆஃப் என்டையர்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரல் ரோல்னு கொடுத்துருப்பாங்க. உங்களோட நேமு, ஜெண்டரு, டேட் ஆஃப் பர்த், ஏஜ், டைப் ஆஃப் ரிலேஷன், நேம் ஆஃப் ரிலேட்டிவ், அட்ரஸ், மொபைல் நம்பர், ஃபோட்டோ, இதெல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணுறா இந்த செகண்ட் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே, அதாவது இந்த ஆப்ஷன் எல்லாம் ஒரே பேஜில் வந்துருச்சு. நம்ம என்ன கரெக்ஷன் பண்ணுறோமோ அதை ஈஸியாக நம்மளால செலக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த கரெக்ஷன் வந்து நேம் இதெல்லாம் நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறமா செகண்ட் ஆப்ஷனில் வந்து பாருங்க, அப்ளிகேஷன் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து என்ன கரெக்ஷன் பண்ண போறீங்களோ அந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபர்ஸ்ட் நேமு, ஜெண்டரு, நேம் ஆஃப் ரிலேட்டிவ், அட்ரஸ் அப்படின்ற 4 ஆப்ஷன் இருக்கும். அடுத்து ஒரு 4 ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த 4 கரெக்ஷன்ஸ்க்கு வந்து என்னென்ன ப்ரூஃப் எப்படி கரெக்ஷன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் நேம் கொடுத்துட்டு ஜெண்டரும் கொடுக்குறீங்க, அதே மாதிரி நேம் ஆஃப் ரிலேட்டிவ், அட்ரஸ். ஸோ என்னென்ன கரெக்ஷன் பண்ணணுமோ அதை மொத்தமாக நம்ம செலக்ட் பண்ணி ஒரே பேஜில் நம்ம கரெக்ஷன் ஈஸியாக பண்ணலாம். இதில் நேம் கரெக்ஷனுக்கு வந்து உங்களோட நேம் என்ன மாதிரி சேஞ்ச் ஆகி வரணும் அப்படின்ற நேம் நீங்கள் இதில் கொடுக்கணும். இப்போ அட்ரஸும் நம்ம கொடுத்துருக்கனால அட்ரஸும் நீங்கள் இதில் சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. அட்ரஸ் ப்ரூஃப்கான டாக்குமெண்ட் என்ன ப்ரூஃப்னா நம்ம முன்னாடி பார்த்தா அதே ப்ரூஃப் தான். ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் இருந்தால் கொடுக்கலாம் நீங்கள் அட்ரஸ்க்கு. இல்லை உங்கள் பேரில் கேஸ் கனெக்ஷன் பில் இருக்குது, அப்படி இல்லைனா வந்து உங்களோட பேங்க் பாஸ்புக் இருக்குனாலும் அதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்புக்கில் முன்னாடி ஃபோட்டோ ஒட்டி சீல் போட்டிருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதை நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணி இந்த இடத்துல அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ அடுத்தது உங்களோட நேம் சேஞ்சுக்கான ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ உங்களோட நேம் வந்து கம்ப்ளீட்டாக மாறுது அப்படின் போது நீங்கள் கெசட்டில் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட காப்பி வந்து அட்டாச் பண்ணலாம். அப்படி இல்லை என்னோட ஓட்டர் ஐடியில் வந்து பேர் வந்து ஸ்பெல்லிங் எல்லாம் தப்பாக இருக்குது அப்படின்னா கரெக்டாக இருக்க ப்ரூஃப் என்ன வச்சுருக்கீங்களோ, ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, ஆதார் யூஸ் பண்ணலாம், பேன் கார்டு யூஸ் பண்ணலாம், டிரைவிங் லைசன்ஸ் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி கரெக்டாக இருக்கக்கூடிய ப்ரூஃப் ஒன்றா ப்ரௌஸ் பண்ணி இந்த இடத்துல அப்டேட் பண்ணிடுங்க. அப்டேட் பண்ணிவிட்டு அதே மாதிரி பிளேஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல கேப்சா கொடுத்து ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க கரெக்ஷனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த 4 ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் வந்து பண்ணுறது. இப்போ நம்ம வந்து ஜெண்டரும் கொடுத்துருக்கனால இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு ஜெண்டர் செலக்ட் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் சிலருக்கு வந்து ஜெண்டர் வந்து தப்பாக இருக்கும், அந்த சமயத்தில் நீங்கள் அதையும் வந்து கரெக்ஷன் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இருக்கக்கூடிய இன்னொரு 4 ஆப்ஷன் வந்து எப்படி கரெக்ஷனுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்றத பார்ப்போம். இந்த டேட் ஆஃப் பர்த், ஏஜ், அதே மாதிரி டைப் ஆஃப் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, மொபைல் நம்பர், ஃபோட்டோ. ஸோ இந்த 4 ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே டேட் ஆஃப் பர்த் தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபோட்டோ வந்து இப்போ நம்ம ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா, அதனால ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும். அதே மாதிரி இப்போ டேட் ஆஃப் பர்த் மாத்திரம் அப்படின்றனால உங்களோட ஏஜ் ப்ரூஃப்கான டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. ஏஜ் ப்ரூஃபில் ஆதார் கார்டு கொடுக்கலாம், டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, இது 3மே கொடுக்கலாம். நான் படிக்கல, டேட் ஆஃப் பர்த் தப்பாக இருக்குது அப்படின்றவங்க இந்த 3 ஆப்ஷனையும் நீங்கள் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 10th 12th மார்க் ஷீட் இருந்துச்சுன்னா அந்த மார்க் ஷீட் அப்டேட் பண்ணலாம். இல்லை நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் கூட கொடுக்கலாம். பாஸ்போர்ட்டையும் ஒரு ஏஜ் ப்ரூஃபாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுக்கும் நீங்கள் ப்ரூஃப் கொடுக்கணும். அதாவது உங்களோட ஃபோட்டோ அப்டேட் பண்ணணும், நம்ம டேட் ஆஃப் பர்த் அப்டேட் பண்ணுறோம் அப்படின்றனால டேட் ஆஃப் பர்த்துக்கும் நம்ம வந்து ப்ரூஃப் கொடுக்கணும். இதில் வந்து பாருங்கள், ரிலேட்டிவ் நேம் வந்து தப்பாக இருக்கும்போது நீங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ணலாம். அவங்க ரிலேஷன் ஆல்ரெடி வந்து ஃபாதரோட பேர் கொடுத்துருக்க இடத்துல ஹஸ்பண்டோ இல்லை இந்த மாதிரி மாறி வந்திருக்குன்னா கூட நீங்கள் ரிலேஷன் கூட வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டைப் ஆஃப் ரிலேஷன் சேஞ்சும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களோட மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணாமல் இருந்தாலும் நீங்கள் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிக்கலாம். இது மூலமாக என்ன பெனிஃபிட் அப்படின்னா உங்களோட ஓட்டர் ஐடி கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு மொபைல் நம்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுவே வந்து என்னோட ஓட்டர் ஐடி ரொம்ப பழசாக இருக்குது, ஃபோட்டோலாம் பழசு அப்படின்றவங்க இந்த மொபைல் நம்பர், ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களோட அட்ரஸ் எதுவும் மாற்றுறது இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களோட ஓட்டர் ஐடி வந்து புதுசாக வந்து அப்டேட் ஆகும். ஸோ இந்த செகண்ட் இருக்க ஆப்ஷனில் நீங்கள் இந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணி வந்து கரெக்ஷன் பண்ணணும். அடுத்து பாருங்கள், இஷ்யூவன்ஸ் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் இபிக் வித்தவுட் கரெக்ஷன். ஸோ எந்த கரெக்ஷனுமே இல்லை, என்னோட ஓட்டர் ஐடி வந்து மிஸ் ஆயிடுச்சு, தொலைச்சிட்டேன், ஓல்டு ஓட்டர் ஐடியா இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் வந்து
புதுசா வந்து எடுத்துக்கலாம்னு பாக்குறேன் அப்படின்னு போது நீங்க இந்த ரீப்ளேஸ்மெண்ட் வந்து கொடுக்கலாம். இதை கொடுத்துட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்க உங்களோட ஓட்டர் ஐடி டீடைல்ஸ் எல்லாமே இங்க வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி நீங்க கொடுக்கறனா என்டர் பண்ணி வந்து சர்வ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடுத்தது நீங்க எதுக்காக வந்து உங்களோட ஓட்டர் ஐடியை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்றீங்க அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கேட்டுப்பாங்க. இதுல நீங்க தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா உங்களுக்கான எஃப்ஐஆர் காப்பியை வந்து அட்டாச் பண்ண சொல்லி கேட்கும். இது நீங்க ஆன்லைன்லேயே வந்து ஒரு ரிப்போர்ட் மாதிரி கூட ஃபைல் பண்ணிக்கலாம். போலீஸ் அவங்களோட வெப்சைட்ல போயிட்டு எஃப்ஐஆர் வந்து ஆன்லைன்லேயே நீங்க வந்து இந்த மாதிரி ஓட்டர் ஐடி லாஸ்ட் ஆயிடுச்சுன்னா அது ரிலேட்டடா ஃபைல் பண்ணிட்டு அந்த காப்பியை கூட நீங்க அப்டேட் பண்ணலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் இல்லைன்னா ஃபயரோ இல்லை வேற ஏதாவது நேச்சுரல் டிசாஸ்டர்னால வந்து அவங்களோட ஓட்டர் ஐடி இதாயிடுச்சா அப்படின்னு கேட்டுப்பாங்க. இதுக்கெல்லாம் எந்த ஆப்ஷனுமே நீங்க கொடுக்க தேவையில்லை. ஸோ அடுத்து மூணாவதா இருக்க ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஓட்டர் ஐடி ஏதாவது டேமேஜ், ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு, அந்த மாதிரிலாம் ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மூணாவது இருக்க ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் நீங்க எந்த ப்ரூஃபுமே கொடுக்க தேவையில்லை. இங்க வந்து உங்களோட பிளேஸ் அண்ட் கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா கேப்சா கொடுத்துட்டு ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ப்ரிவியூ ஆகும். அதுக்கப்புறம் நீங்க வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக இதில் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் வித் டிசபிலிட்டி. இப்போ காமனாக வந்து ஒரு ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணிட்டு நான் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்றதுக்காக ரிக்வஸ்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4வது ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் என்ன வகையான மாற்றுத்திறனாளி அப்படின்றத இதில் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அப்டேஷனும் இந்த ஃபார்ம்லேயே வந்து அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுறது அண்ட் வந்து கரெக்ஷன் பண்ணுறது இதெல்லாமே வந்து ஒரே இதில் வரும்போது உங்களால் ஈஸியாக வந்து இந்த ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் மூலமாக கரெக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்றத ஈஸியாக உங்களால் சூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லேலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட்லேயே வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு கான்ஸ்டியூஷனுக்கு ஷிஃப்ட் ஆகிறீங்கன்னா தனியாக ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும், கரெக்ஷனுக்கு தனியாக அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும், உங்களோட ஓட்டர் ஐடி மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா லாஸ்ட் அப்படின்றதுல நீங்கள் தனியாக ஃபில் பண்ணணும். இப்போ எதுவுமே அப்படி ஃபில் பண்ண தேவையில்லை, எல்லாம் ஒரே ஃபார்மில் கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் என்ன கரெக்ஷன் பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்ஷனை கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணால் போதும். ப்ரூஃப் கொடுக்கும்போது கரெக்டாக கிளியராக இருக்கிற மாதிரி பார்த்து கொடுத்துக்கோங்க. இப்போ ஆன்லைனில் கொடுக்குறதுனால அவங்க ஆன்லைன்லேயே வெரிஃபை பண்ணிவிட்டு ப்ரூஃப் வந்து கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் வந்து ஒரு 10 டேஸ்க்குள்ளே அப்ரூவல் வந்து கொடுத்துட்றாங்க. மொபைல் நம்பர் அப்டேட்டுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு கரெக்டாக மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிட்டோம்னா ஒரு 1 வீக் to 10 டேஸில் அப்டேட் ஆயிடுது. அதே மாதிரி உங்களோட கரெக்ஷனும் வந்து அப்டேட் ஆயிரும். ஓட்டர் ஐடி வந்து ரிசீவ் ஆகிறதுக்கு தான் வந்து டைம் ஆகும். எப்படியுமே பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு மேலே ஆகுது. ஸோ அதுக்கு கம்மியாலாம் வந்து ஆகுறதே இல்லை. சில டைம் 2 மந்த்ஸ் ஆகி கூட ஓட்டர் ஐடி வரதுல ரொம்ப டிலே இருக்குது. ஸோ அதுக்கும் அவங்க வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். இந்த இபிக்ல வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் நம்ம டவுன்லோட் பண்ணக்கூடியதாக இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் ஓட்டர் ஐடி வச்சிருக்கவங்களுக்கும் டவுன்லோட் ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்கன்னா நம்மளோட கார்டு கரெக்ஷன் ஆயிடுச்சுன்னா நம்ம இதிலே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம். பட் 2020க்கு அப்புறமா நவம்பருக்கு அப்புறம் அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களோட ஓட்டர் ஐடியில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி கரெக்ஷன்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 17 வயசு கம்ப்ளீட் ஆனவங்களும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வெப்சைட்டில் வந்து இப்போ அப்டேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க வந்து அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து டேட் ஆஃப் பர்த் அப்டேட் பண்ணுறதுல இப்போ சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபார்மில் கரெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கனால சில எரர்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. பட் வந்து எரர் சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்டேஷன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் 17 ஏஜ் கம்ப்ளீட் ஆனவங்களும் உங்களோட அப்ளிகேஷன்ஸை நீங்கள் ஆன்லைன் மூலமாக சப்மிட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.